இந்த பரிசுத்த ஓய்வு நாளில கூட கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் சபை கூடுபடியாய் கொண்டு வந்திருக்கிறார். விசேஷமான நாட்கள். கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடாத பாதுகாக்கிறோம். இந்த 29 வருடம் முழுவதும் கர்த்தர் இந்த சபையும் சபை மக்களையும் அவர் போதகர்களையும் போதகர் குடும்பத்தையும் அவர்கள் ஊழியத்தையும் பாதுகாத்து வழிநடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால கொண்டு சுற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். நன்றி உள்ளத்தோடு கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன். நம்ம கொஞ்சம் மறந்துடுவோம், ஒரு சின்ன சூழ்நிலை வந்துச்சுன்னா மறந்துடுவோம். என் தேவாதி தேவன் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. மாறாதவர், ஒரு நாளும் என்னை மறவாத தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. கண்களை மூடி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும்
கரைவைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஊழியத்தை கர்த்தர் எப்படி கட்டி காத்தார் தெரியுமா? எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நிறுத்தி வச்சிருக்கிறார். இந்த இடத்துல இது மாத்திரம் போதாது. கர்த்தர் சொல்றாரு, முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த ஆலயத்தின் மகிமை மிகவும் பெரியதாயிருக்கணும். இந்த வழி இன்னொரு நிர்ணய வழியணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நன்றியுடன் பாடுறாங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியோடு நான் சொல்லிக்கிறோமா? அந்த பாடுவோமா? கல்வி தலைவர் அதை உற்சாகத்தோடு பாடணும். எல்லா கல்வியும் கேட்கணும் இல்லையா? ஒருத்தர் 2 கைக்கு கிடையாது, இந்த 2 முட்டியை தட்டுவாரு. அவ்வளவு ஒரு அபிஷேகத்துல ஒரு சபையில நான் பார்த்து நான் போகும்போது மட்டமாய் நமக்கு 2 கரங்களையும் நல்ல குரல்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கால்களையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, எனக்கு தாயும் தகப்பனும் இவங்க தான். யார் ஆவிக்குரிய தாய் தகப்பன் யாரு? நம்ம போதகர் அம்மாவும் போதகர். அவங்களுடைய பலவீனத்திலே கூட அவங்களை எப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த பலவீனம்
இருந்தாலும் அவங்க ஓடுறாங்க பாருங்க. சொன்னாங்க, நான் அங்கிருந்து இப்பதான் வந்த பஸ்லேருந்து வந்தேன். அங்கிருந்து அவங்களுடைய உடல் இதுவே வந்துட்டு கர்த்தர் கொடுத்த அவங்களுக்கு வந்து ஒரு ஈவா கொடுத்துருக்கிறார் அந்த சரீரத்தை. அவங்கெல்லாம் ஓடுறாங்கன்னா இங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்க எப்படி நன்றி உள்ளத்தோட உற்சாகத்தோடு இருக்கிற இல்லையா? 29 வருஷத்தை கடந்து செய்து 36 வருஷத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் செய்த நன்மைகளை குறித்து நன்றி உள்ளத்தோடு நாம் சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு
வந்திருக்கிற நீங்க எந்த எண்ணத்தோடு எந்த ஏக்கத்தோடு நீங்க வந்திருக்கீங்களோ கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக. அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவது கர்த்தர் சொல்றார், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதான காரியங்களை கர்த்தர் நடத்துவார். சகலமான காரியங்கள் உங்கள் இதயத்தோடு நன்றி கூறுவோம். கர்த்தர் கடந்த நாட்களிலே எபினேசராய் நம்மை பாதுகாத்தார், இந்த சபையை பாதுகாத்தார், ஊழியர்களை பாதுகாத்தார். நாட்களில் கர்த்தர் இம்மானுவேலராய் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு கூறும் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 பட்டமாய் பாதுகாக்க தேவன் இனிமேல் உங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக. தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னால முடியல அப்பா, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் போடுறேன், நான் இத்தனை வருஷமா துடிச்சிருக்கேன், நான் மேல விசுவாசமா தான் இருக்கிறேன் அது சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். சகோதரி சகோதரனே, கர்த்தர் சொல்றாரு, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் வாழ்க்கை செய்வேன். சகோதரியே, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் எனக்காக எல்லாரையும் செய்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
கணக்கிக்க முடியாத பெரிய காரியம் செய்யப்பா. அப்பா எங்களுக்காக எல்லாரும் செய்து முடிக்கிறது கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர்கள். இம்மற்றமாய்களை நடத்தினவர், இம்மற்றமாய்களை பாதுகாத்தவர், ஒரு தாயை தேற்றுவது போல என்னை தேற்றி வந்த தகப்பன், ஒரு தகப்பன் தோழில சுமந்து வந்தது போல என்னை ஒவ்வொரு நாளும் சுமந்து வந்த தெய்வமே, ஒரு மேம்பட்ட நாடுகளை மெதுவாய் நடத்தி வந்தது போல எங்களை ஒவ்வொரு நொடியிலும் என்னை நடத்தி வந்தீங்களப்பா. யாருக்கும் சேர்க்காத ஸ்லாக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் வாழ்க்கையை செஞ்சிருக்கிறீங்கப்பா. அப்பா துணிக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டில கூட 9 வாரத்தை கடக்க செய்து இந்த 15ஆம் நாட்களை கூட நாங்கள் காண செய்யும்படியார் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆண்டை கூட கர்த்தாவே அப்பா கருணைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த 30ஆம் ஆண்டை கர்த்தாவே அப்பா இந்த 6ஆம் முதல் கர்த்தாவே இன்றுவரைக்கும் முடிய வரையிலே இந்த வருகை நாள் வரை மட்டும் இந்த சபை எழுப்பதனுடைய சபையாய் மாறும்படியார் கிரகிக்க முடியாத காரியம் செய்யப்படுவதாக சொல்கிறோம். நன்றி ஐயா, நன்றி செலுத்துகிற சுவாமி. பெரிய காரியம் செய்ததற்காக சொல்கிறோம். புதிய ஆண்டில புதிய ஆசீர்வாதத்தை, புதிய கடத்தையும் புதிய விருத்தியை தரப்போவதற்காக சொல்கிறோம். கிரகிக்க முடியாத பெரிய காரியம் செய்ய நீ வல்லவராய் இருக்கிறபடியாய் சொல்கிறோம். கருத்துல முற்றிலுமாய் பார்த்து கொடுக்கிறோம். அப்பா சபை போதகத்தாவை பிஷப்பையாவை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அஷ்டமாவுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த முள்ள குடும்பத்தை சமைக்கிறாங்க ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. என் மட்டும் தாயை நடத்தின தேவாதி தேவன் இனிமேல் நடத்த போற டைப்பாக நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. பெரிய காரியம் செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசுட்டு போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பாதனையாய் புதிய செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கிற எல்லாம் கர்த்தாவே வந்த ஒவ்வொரு தேவ தாசனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதை மறைத்தினை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதிரி செய்தி கொடுக்கிற தாசரை மறைத்துக் கொள்ளும். நீர் பேசுங்க தகவல் என் வார்த்தை அப்படியே போலவும் தங்களை ஒருக்கும் சமட்டி என்ற வேதம் செல்வது போல ஒரு வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஜீவனுள்ள வார்த்தையாய் காணப்படட்டும். தேவாசீர்வாதத்தோடு கட்டாது அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியம் செய்தி காத்துக்கொள்ளும். புதிய மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் சேர்க்கிறோம். இந்த தேவநாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கட்டாது. பெரிய காரியம் செய்தி இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே.